வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நீங்கள் ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மிட் கேப் நிஃப்டியில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்குது, எந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப தீவிரமாக வந்து கவனிக்கணும், மார்க்கெட் எந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணும்போது எந்த அளவுக்கு டார்கெட் போகும் அப்படிங்கிற விஷயங்களையும், நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட பேட்டனை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ் அடுத்த ஒரு வாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 500 பாயிண்டாவது மொமெண்டம் கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ் என்ன, அந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸில் என்ன பேட்டர்ன் உருவாகியிருக்கு, அங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பயன்படுத்தி டெய்லி ப்ரிடிக்ஷன், கீ லெவல்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித்தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும், லைவ் மார்க்கெட்டில் கற்றுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். லைவ் ட்ரைனிங்கை பற்றி மேலும் பல தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலுக்கு பிறகு மார்க்கெட் நம்ம வெள்ளிக்கிழமை எக்ஸ்பெக்ட் பண்ணது போல், நம்ம சொல்லியிருந்தது போல் ஒரு ரெக்கவரி வந்து நடக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே போலவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது போலவே வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு வந்து தெரியணும் இல்லைங்களா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த வித பெரிய அளவுக்கு ரெசிஸ்டன்ஸும் நமக்கு வந்து தெரியல. அப்போது நான் அதற்காக பயன்படுத்திக்கக்கூடிய டூல் தான் ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை இதற்காக மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை பற்றி பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், பேசிக் வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போது அடுத்து இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எதுங்க, 61.80%, அதாவது 21,865. இதை கோல்டன் ரேஷியோ அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இதை ரிவர்சல் லெவல் அப்படின்ட்டு இன்னொரு பெயர் இருக்குது. என்ன ரிவர்சல் லெவல், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் வந்து கிடைச்சிருக்கு இல்லைங்களா, டவுன் ட்ரெண்ட். அந்த டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக மாறணும் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். அப்படி பார்க்குறப்போ நாளைக்கு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன், 21,865 அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நமக்கு கண்டினியூவாக ட்ரெண்ட் வந்து அப்சைட் போகும். சரிங்களா. ஸோ இங்கே சஸ்டெயின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடங்களாவது மார்க்கெட் இந்த புள்ளிக்கு மேலே ட்ரேட் வந்து நடக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ 21,865 அப்படின்ற புள்ளியிலிருந்து அடுத்த டார்கெட் 21,900, அதுக்கு அடுத்த டார்கெட் 21,930, ஃபைனல் டார்கெட் 21,960. அதான் ரிவர்சல் அப்படின்னே சொல்லிட்டீங்களா, கண்டினியூ அப்சைடு போகலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவாக வந்து இருக்குது. அப்போ 21,960க்கு மேலே ட்ரேட் பண்ண நான் வந்து விரும்பலை. 21,960 22,000 இதை வந்து பிளாங்காக வந்து விட்டுறேன். சரிங்களா. இந்த 22,000 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் கண்டினியூவாக ட்ரெண்ட் வந்து அப்சைடில் வந்து போக போகுது. நல்ல ஒரு புல்லிஸாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே கால் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அப் மூவ் இருக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது 21,865, அதே புள்ளி நம்ம இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக பார்க்குறோம். ஸோ அப்படி வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே என்ன நடந்திருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் நடந்திருக்கு. ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து மீட் பண்ணுது அப்படின்றப்போ இங்கேருந்து ரிஜெக்ஷன் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,865 டாப்பாக வைத்து பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகலாம். புட் ஆப்ஷன் நீங்கள் எப்பப்போல்லாம் பை பண்ணுவீங்க,
பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகிறப்போ ஒரு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் எப்போல்லாம் பை பண்ணுவாங்க, பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகும் போது. அது வந்து ஒரு ரவுண்ட் டாப்பாக இருக்கலாம், ஒரு டபுள் டாப்பாக இருக்கலாம், ஒரு ட்ரிபிள் டாப்பாக இருக்கலாம், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கலாம், ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,820 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 21,820க்கு பிறகு 21,780 21,780 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 21,760 அதிகபட்சமாக 21,720 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரிங்களா? நிஃப்டியில் ஒரே ஒரு சிங்கிள் லெவலை வச்சு மட்டும்தான் நாளைக்கு வந்து ட்ரேட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவலில் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும், உங்களுடைய பிளான் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நாளைக்கு நம்மளுடைய ஹீரோ யார்? மிட் கேப் தான். ஸோ அந்த மிட் கேப்பில் எக்ஸ்பைரி டேவில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறீங்க. அப்படி ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ரொம்ப நிதானமாக முக்கியமான லெவல் பிரேக் அவுட்டில் மட்டும் வந்து என்ட்ரி எடுங்க. கேபிட்டல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 0 to ஹீரோவை விட. சரிங்களா? ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு மேஜரான லெவல் அப்படின்றது மேஜரான ஜோன் அப்படின்ட்டு கூட வந்து சொல்லலாம். சரிங்களா? எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10,800 840 வரை உள்ள ஜோன். சரிங்களா? இந்த ஜோன் அப்படின்றது ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆன ஜோனாகவும் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து கேப் அப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன், அல்லது ஃப்ளாட்டாக தான் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் இந்த ஜோனை மீட் பண்ணுற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் அப்படின்றது 10,840 அப்படின்ற புள்ளிக்கு மேலே தான் வந்து வர போகுது. 10,840 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 10,870 10,900. சரிங்களா? 10,900 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அதிகபட்சமாக 10,950 வரை செல்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம இன்னொரு விதமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஜோனில் பேட்டர்ன் வந்து உருவாகும் போது புட் ஆப்ஷன் நம்ம எப்பப்பெல்லாம் பை பண்ணலாம் அப்படின்ட்டு முன்கூட்டியே நான் என்னென்ன பேட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உருவாகிறப்போ நம்ம வந்து இங்கே புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்க போகிறோம். அப்படி புட் ஆப்ஷன் பை பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து டார்கெட் இருக்குங்க. 10,750 அப்படின்ற புள்ளி வரை வந்தடையும். ஸோ இந்த 10,750 ஃபஸ்ட் டார்கெட். இப்போ அடுத்த டார்கெட் சொல்லுவேன் அப்படின்ட்டு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான் வந்து கிடையாது. இந்த 10,750 ரிவர்சல் எடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த 10,750 மார்க்கெட்டு ரிவர்சல் எடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபஸ்ட் டார்கெட்டில் புக் பண்ணிடுறது நல்லது. சரிங்களா? 10,750 அப்படின்ற புள்ளியும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,725 10,700 10,650. சரிங்களா? ஸோ நான் இந்த டார்கெட்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்து நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இன்னும் ஒரு நல்ல மொமெண்டம் வந்து நடக்கும். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் கால் ஆப்ஷன் பையருக்கு ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய இடத்த தான் இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து சொல்ல போகிறேன். பேங்க் நிஃப்டி ரொம்ப ரொம்ப வொலட்டைலாக இருக்கக்கூடிய இன்டெக்ஸு. பிகினர்ஸ் யாரும் வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு வருஷமாவது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அனுபவம் உள்ளவர்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எப்படி வந்து போடுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தெரியும். சரிங்களா? அதனால் பிகினர்ஸ் அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்க வேண்டாம். பட் இந்த செக்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு எஜுகேஷனலாக ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் இங்கே எடுத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டர்ன் தாங்க. பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஷோல்டர், இது ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர். ஸோ ரைட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. கால் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு உண்டான ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனாக இதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 45,000 கோடு கோணையாக போகுது. 45,600 அப்படின்ற புள்ளி அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இது இரண்டாவது கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் நம்பர் 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பித்த புள்ளியிலிருந்து செல்லிங் ப்ரெஷர் முடிவு புள்ளி வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே நமக்கு ரிவர்சல் லெவல் அப்படின்ட்டு சொல்லப்படுகிற 45,675 அப்படின்ற புள்ளிக்கு மேலே க்ளோஸ் வந்து வச்சாச்சு.
இப்போது எல்லா விதமான விஷயங்களும் ஒரு கால் ஆப்ஷன் சைடு இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ அப்படி கால் ஆப்ஷன் சைடு இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் இன்னும் ஒரு விஷயத்த வந்து கவனிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஃப்ளாட் அப்பாக அல்லது கேப் அப்பாக வந்து ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னு வைங்களேன். நான் இந்த புள்ளிக்காக வந்து வெயிட் பண்ண போகிறேங்க. 45,500 600 வரை இருக்கக்கூடிய ஜோனில். என்ன காரணம் அப்படின்னு கேளுங்களேன். இங்கே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு பேட்டர்னை உருவாக்கி விட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டுக்காக, இந்த ஆஃபருக்காக தான் கால் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இது 100% எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் சரிங்களா. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த விஷயத்த உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக மார்க்கெட் வந்து இங்கே 45,500 600 அப்படின்ற புள்ளியை வந்து அடையுதுன்னா அந்த புள்ளிக்காக வந்து வெயிட் பண்ணலாங்க. ஸோ அந்த புள்ளி ரொம்ப சூப்பரான ஒரு புள்ளி. இந்த புள்ளியில் இருந்து ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகுது அல்லது வால்யூம் வந்து உருவாகுது அப்படின்றப்போ மார்க்கெட் கண்டினியூவாக அப்சைட் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ 45,500 45,700 அப்படின்றது டார்கெட் 1ஆக இருக்கும். 45,700க்கு பிறகு 45,900 டார்கெட் 2ஆக இருக்கும். 45,900க்கு பிறகு 46,100 டார்கெட் 3ஆக இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றதுனால இந்த ஏரியா வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து 46,500 பை பண்ணிட்டு 46,100 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. 45,500 ஒரு 500 புள்ளிகள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிடலாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. ஏன்னா டார்கெட் அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா புக் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்படி புக் பண்ணாமல் நம்ம வேடிக்கை பார்க்கறதுனால எந்த வித நியாயமும் வந்து கிடையாது. ஸோ அதனால் நான் எல்லா டார்கெட்டும் சரிங்களா. இப்போ 45,700 ஹிட் பண்ணிட்டாங்கன்னா புக் பண்ணிடுவேன். 45,700 ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதா, வால்யூம் கிடைக்குதா, அங்கே ஒரு என்ட்ரியை போடு. அடுத்த டார்கெட் என்ன 45,900 அங்கே புக் பண்ணு. அங்கே ஏதாவது டார்கெட் கிடைக்குதா, அங்கே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் எடுக்கிறாங்களா, அங்கே என்ட்ரியை போடு. அடுத்து 46,100. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவேனே தவிர என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஹோல்டு பண்ணுறது என்னுடைய ரூலில் வந்து கிடையாது சரிங்களா. ஸோ அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிக்க மாட்டேன் சரிங்களா. சரி ஓகே. இப்போ ரியாலிட்டிக்கு வருவோம். நாளைக்கு என்ன மார்க்கெட்டு கேப் அப்பாக ஓப்பன் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 46,000 45,900 வரை இருக்கக்கூடிய ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது சரிங்களா. செல்லர்ஸ். ஸோ இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே 2 விதமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணால் கால் சைட் போகணும், இங்கேருந்து ரிவர்சல் ஆனால் புட் சைட் போகணும். அப்படி கால் சைட் போகிறாங்க அப்படின்னா 46,150 அப்படின்றது அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும். 46,150 எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போது 46,500 வரை அதிகபட்சம் போகலாம் சரிங்களா. 46,150 எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போது அதிகபட்சமாக 46,500 வரை போகலாம். இதற்கு இடைப்பட்ட டார்கெட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,300 46,420 சரிங்களா. இது 2 விதமான டார்கெட் வந்து கொடுத்துருக்கேன். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன். இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,750 45,750 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 45,600 45,600 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 45,500 சரிங்களா. ஸோ இந்த டார்கெட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போது இந்த 2 விஷயங்களையும் தனித்தனியாக நீங்கள் உங்களால் பிரித்து பார்க்க முடியும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். முன்ன சொல்லி கொடுத்தது ஒரு ட்ரேட் செட்டப். மார்க்கெட் இப்படி வந்து ஒரு ட்ரேட் செட்டப் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் செட்டப்பாக இருக்கும். இது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். இங்கே மார்க்கெட் இன்கேஸ் வர்றப்போ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப் மூவ் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரேட் செட்டப்பை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இதுதான் வந்து ரியாலிட்டி. இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது, கேப் அப்பாக தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஆகுது அப்படின்றப்போ நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஒரு ஓப்பனிங் கொடுத்த உடனே மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் நமக்கு அதிர்ஷ்டம் சரிங்களா. இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு லக் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சரிங்களா. நீங்கள் லக்கை நம்புறீங்க அப்படின்னு வைங்களேன், 99% ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த 1% மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லக்கு வேலை செய்யும் சரிங்களா. இல்லை எனக்கு லக் மேலேலாம் நம்பிக்கை இல்லை, நான்லாம் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னா நீங்கள் 99.9
9999% வேலை செய்யணும். இருந்தாலும் உங்களுக்கு 0.1 சரிங்களா 0.0001% அந்த லக்கு வேலை செய்யணும். சரிங்களா, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுப்பீங்க. என்னதான் நீங்கள் லக்கை நம்பினீங்கனாலும் உங்களுக்கு 1% மட்டுமே வேலை செய்யும். நீங்கள் லக்கையே நம்பினாலும் இந்த 0.0001% உங்களுக்கு லக்கு இருந்தால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் நம்மளால் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லக்கு இருக்கக்கூடிய நாளாக, அந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக நிச்சயமாக திங்கட்கிழமை உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வலியது வாழும். நன்றி.